காய்மா என்னடி கரு என்னடி கருன்னு சொல்லு. நிஜமா இட்லி ஊத்துனேன்டா, மறந்துட்டேன்டா, கருகி போச்சுடா. நான் கூட நினைச்சேன் புது டிஷ்னு சொல்லுவேன். ஒத்துக்கிட்டே என்னைக்காச்சும் கருகி போச்சுன்னு. விஜய், நீ என்னை ஃபர்ஸ்ட் குறை சொல்றத நிறுத்திட்டு எப்படி குக்கர்ல சாப்பாடு வச்சா விசில் வருது, அந்த மாதிரி இட்லி ஊத்தி வச்சா விசில் அலர்ட் ஆகுற மாதிரி எனக்கு நீ இட்லி குக்கர் வாங்கி கொடு. இது ஆகாது, இது ஆகாது. என் மேல மிஸ்டேக் கிடையாது, இட்லி சட்டி மேல. நான் பாத்துச்சு பாக்கலாம். அப்படி விஜயமா என்ன கூட்டிட்டு வந்ததா கண்ணா பட்டு சென்டருங்க. இவங்க கிட்ட பழைய பட்டு புடவை கொடுத்தோம்னா காசு கொடுக்கறது மட்டும் இல்லாம அதுக்கு நிறைய கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. 5 லிட்டர் குக்கர், 3 லிட்டர் குக்கர், ஒரு இட்லி குக்கர், பட்டு புடவை உங்களோட சாய்ஸ் என்ன எடுத்துங்க, இல்ல இந்த புடவை கூட எடுத்துங்க. ஓகேங்களா? 4 போயிட்டு 2 டிஷ் போடுங்க, 2 தண்டை நாளையா கொடுத்தாச்சுங்க. நான் மொத்தம் 7 புடவை எடுத்துட்டு போயிருந்தேங்க. அதுல ஒரு புடவை போகாதுன்னு சொல்லிட்டாங்க. மீதி 6 புடவைக்கு நல்ல ரேட் கொடுத்தாங்க. அதுல 2 புடவை வந்து டிஷ்யூ புடவைன்னு சொல்லிட்டு அதுக்கு 2 கோல்டு காயின் கொடுத்தாங்க. மீதி 4 புடவைக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. நம்ம பழைய பட்டு புடவைக்கு நல்ல ரேட் கொடுக்கறதும் இல்லாம கிஃப்ட் வச்சுரும் கொடுத்து இதுல கோல்டு காயினும் கொடுத்து குமுதா ஹாப்பி என்னாச்சுன்ற மாதிரி நான் ரொம்ப ஹாப்பிங்க. நம்ம கண்ணா பட்டு சென்டர் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா ஈரோடு பிரஃப் ரோடு, நம்ம பெரிய மாரியம்மன் கோயில் பக்கத்துல இருக்க சிஎஸ்ஐ கிரவுண்டுக்கு நேர் ஆப்போசிட்ல மாடி மேல லொகேட் ஆயிருக்குங்க. மறக்காம நீங்க உங்க பழைய பட்டு புடவை எடுத்துட்டு வந்து நம்ம கண்ணா பட்டு சென்டர்ல கொடுத்து காசாவும் கிஃப்டாவும் வாங்கிக்கோங்க. பாய்.